ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் நாகர்கோவில் ஸ்பெஷல் தக்காளி அவியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் தக்காளி காயும் எடுத்துக்கலாம், தக்காளி பழத்துலேயும் அவியல் பண்ணிக்கலாம், முருங்கைக்காய் சேர்த்தும் பண்ணலாம், சேர்க்காமலும் பண்ணிக்கலாம். இது ரைஸ் கூட மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி அவியல் பண்ண இந்த மாதிரி காயான தக்காளி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நாளைக்கு 1/4 கிலோ தக்காளி காய் எடுத்திருக்கேன். கட் பண்ணிக்கலாம். நடுசில் உள்ள இந்த பார்ட்டை கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. எல்லா தக்காளியும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 துண்டு இந்த சைஸில் முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க, அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காய் சேர்க்கலனாலும் ஒன்றும் இல்லை, ஆப்ஷனல் தான். எந்த பாத்திரத்தில் அவியல் பண்ணுறீங்களோ அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி காயை சேர்த்துக்கோங்க. கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயை சேர்த்துக்கோங்க. ஏழு சின்ன வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. வேகட்டும். மிக்ஸி ஜாரில் 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. 2 சின்ன வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம குறப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. தக்காளி முருங்கைக்காயெல்லாம் நல்லா வெந்துட்டு இப்போ அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலாவை அந்த காயோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை லோவாக வச்சு குக் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும், கொஞ்சம் கெட்டியாகணும். நான் இன்னைக்கு நாட்டு தக்காளி தான் சேர்த்துருக்கேன், அதனால புளியோ தயிரோ எதுவும் சேர்த்துக்கல. உங்களுக்கு புளிப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக, நிறைய சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் போல். அவியல் ரெடி ஆகிட்டு இப்போ தாளிச்சிடலாம். 2 டீஸ்பூன் தேங்காய் சூடு பண்ணிக்கோங்க. தேங்காய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேங்காய் சேர்க்க இஷ்டம் இல்லைன்னா ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, பொடியாக கட் பண்ண 2 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோட கலர் மாறணும். வெங்காயம் நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தாளிப்பை அவியலில் கொட்டிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட தக்காளி முருங்கைக்காய் அவியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.